ஹாய் உங்க ராஷிக். நம்ம பிளாக் கலர் புறாவுடைய சிக்கு வந்து அதுக்குள்ள பார்த்தோன்னா முடியே வளரல, அதுக்குள்ள பார்த்தோன்னா குச்சி சேர்த்து எக்லே பண்ணிடுறது ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த புறா வந்து எக்லே பண்ணிட்டாங்களா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேஸில் எதுக்காக இந்த ரீப்பர் கட்டை வந்து மாட்டி வச்சுருக்கோன்னா, நம்ம ஊரில் பார்த்தோன்னா குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது, அதனால தான் இது மாட்டி வச்சுருக்கோம். அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ஸோ புறா வந்து கேஜ் உள்ளே வந்து எக்லே பண்ணியிருந்தால் அந்த எக்கு வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தோன்னா குரங்கு வந்து கேஜ் உள்ளே போய் அந்த எக்கு வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து இந்த எக்கு வந்து கீழே போட்டு உடைச்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குரங்கு வந்து அந்த எக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து உடச்சி குடிச்சிருது. அதுக்காக வந்து எக்கு வந்து வேஸ்ட்டாக போகுது. குரங்கு வந்து கேஜ் உள்ளே போய் எக்கு வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் பார்த்தோன்னா இந்த ரீப்பர் கட்டை வந்து மாட்டி வச்சுருக்கோம். ஸோ இந்த கேஜில் பார்த்தோன்னா ரீப்பர் கட்டில் நடுவில் வந்து 2 கேப் இருக்குல்ல, அந்த கேப் வழியாக தான் புறா வந்து உள்ளே போவோம். ஸோ கேஜ் உள்ளே பார்த்தோன்னா குரங்கு வந்து உள்ளே போகாமல் அதுக்காக தான் பார்த்தோன்னா சேஃப்டிக்காக இது மாட்டி வச்சுருக்கோம். ஸோ உங்கள் புறா கேஜில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ரீப்பர் கட்டை வந்து மாட்டி வச்சுருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கேஜ் உள்ள பார்த்தோன்னா எதுக்காக வந்து செங்கல் வச்சுருக்கோம்னா, கேஜ் உள்ள பார்த்தோன்னா ஏதாச்சும் புறா வந்து எக்லே பண்ணால் கீழே வந்து உருண்டுட்டு வந்து கீழே விழுந்துருது, அதுக்காக தான் வச்சுருக்கோம். ஸோ நல்லபடியாக பார்த்தோன்னா அந்த புறா வந்து 2 எக்லே பண்ணிட்டாங்க. ஸோ 2 எக்லேயும் சிக்கு வந்து போகுதா எல்லாமே அடுத்த அப்டேட்டில் வெயிட் பண்ணி பார்த்துட்டே வரலாம். பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.